இவர்களது கைது அதாவது இலங்கை தேசியத்திற்கு எதிரானது என்கின்ற ஒரு போர்வையை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள். அதற்கு காரணம் இவர் சில வேளைகளில் பல உண்மைகளை வெளியிடலாம் என்கின்ற பயம் அல்லது ராஜபக்ச போன்றவர்களை காட்டிக் கொடுக்கலாம் என்ற பயமாக கூட இருக்கலாம். அதாவது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களின் காணாமல் போய் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு தான் இதற்கான காரணமாக ஜேவிபி அரசால் அல்லது இந்த புதிய அரசால் கூறப்பட்டிருந்தது. கருணாவும் பிள்ளையானும் தேசத்தின் புதல்வர்கள், பிள்ளையான் பிரிந்திருக்காவிட்டால் விடுதலை புலிகளை அழித்திருக்க முடியாது என்று கூறுகின்ற கருத்து என்பது நிச்சயமாக உண்மை பொதிந்த ஒரு கருத்து. பிள்ளையானின் தனிப்பட்ட செயலாளராக இருந்ததால் தனக்கு பல கொலைகள் தெரியும் என்று. அதாவது மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலும் கோத்தபய ராஜபக்சவின் காலத்திலும் 2006ஆம் ஆண்டில் இருந்து 2015ஆம் ஆண்டு வரையான காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் பல தெரியும் என்கின்ற ரீதியிலும், அதன் பிறகு கோத்தபய இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிறகு ஜனாதிபதியாக வருவதற்கு கூட அந்த தாக்குதல் தான் உதவி இருக்கின்றது என்கின்ற ஒரு கருது பொருள் இருக்கின்றது. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். இலங்கை ஜனாதிபதி வடக்குக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் மற்றொரு சூடான செய்தி தென்னிலங்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உலகவாழ் தமிழ் மக்களும் இந்த விடயங்களில் உன்னிப்பாக கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுடைய கைது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் தனியே மக்களை மட்டுமல்லாமல் குறிப்பாக அரசியல்வாதையையும் ஆட்டம் காண செய்திருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இவருடைய கைதியின் பின்னணி தொடர்பாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், இந்த கைதின் பின்னணி என்னவாக இருக்கும்? ஏனென்றால் அன்ருகுமார திசாநாயக்க ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடையவர்களை தான் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்ற ஒரு பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அவர் தெரிவு செய்யப்பட்டு நாட்கள் கடந்து இருக்கின்ற நிலையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. இது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய கைதாக பார்க்கப்படலாமா அல்லது இதில் வேறு பின்னணிகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக ராம், வேறு பின்னணிகளின் அடிப்படையில் தான் இந்த கைது இடம்பெற்றிருந்தது. அதாவது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களின் காணாமல் போய் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு தான் இதற்கான காரணமாக ஜேவிபி அரசால் அல்லது இந்த புதிய அரசால் கூறப்பட்டிருந்தது. அவர்கள் 2-3 வழக்குகளை முக்கியமாக எடுத்திருந்தார்கள். அதில் ஒன்று அந்த வழக்கு, துணைவேந்தருடைய வழக்கு. அந்த வழக்கின் பிரகாரம் இவர் கைது செய்யப்பட்டிருந்த பொழுதும் இவரது கைது என்பது நீண்டு சென்று 90 நாட்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைத்திருக்கப்படுவதற்கான தேவை எழுந்ததும், அதன் பிறகான சந்திப்பு முயற்சிகளும் அல்லது கமன்பில வழக்கறிஞராக செல்வது என்பதும் இந்த நோக்கம் என்பது வேறு தடம் புரண்டு செல்வதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் அவர்கள், அதாவது கருணாவும் பிள்ளையானும் தேசத்தின் புதல்வர்கள், பிள்ளையான் பிரிந்திருக்காவிட்டால் விடுதலை புலிகளை அழித்திருக்க முடியாது என்று கூறுகின்ற கருத்து என்பது நிச்சயமாக உண்மை பொதிந்த ஒரு கருத்து. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருந்து இவர்கள் பிரிந்த பொழுது அல்லது இவர்கள் தள்ளி அல்லது 5ஆம் படையாக மாறிய பொழுது இலங்கை அரசால் 2 பட்டாலியன் இராணுவத்தை வடக்கு நோக்கி நகர்த்த முடிந்தது. 2 பட்டாலியன்கள் என்பது, ஒரு பட்டாலியன் என்பது 10,000க்கும் 20,000க்கும் இடைப்பட்ட இராணுவத்தை கொண்டதாக இருக்கும். டிவிஷன்ஸ். அப்பொழுது அந்த ஒரு டிவிஷன் என்பதில் 10,000க்கும் 20,000 வரை இருந்தாலும் 10,000 பேர் என்று வைத்துக் கொண்டாலும் அவ்வாறான ஒரு இராணுவத்தை அவர்களால் நகர்த்த முடிந்தது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், கிழக்கில் போர்களுக்கு மாத்திரமல்ல, சிங்கள கிராமங்களை பாதுகாப்பதற்கான பணிகளிலும் இராணுவத்தினர் பல இடங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கான காரணம், கிழக்கு நிலப்பகுதி என்பது சிங்கள நிலப்பகுதியுடன் தொடுகை கூடிய ஒரு பிரதேசமாகும். எனவே அவர்கள் எல்லாம் போர் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இவர்களது கைது அதாவது இலங்கை தேசியத்திற்கு எதிரானது என்கின்ற ஒரு போர்வையை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள். அதற்கு காரணம், இவர் சில வேளைகளில் பல உண்மைகளை வெளியிடலாம் என்கின்ற பயம் அல்லது ராஜபக்ச போன்றவர்களை காட்டிக் கொடுக்கலாம் என்ற பயமாக கூட இருக்கலாம்.
இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க தான் பிள்ளையானை சந்தித்து உரையாட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார். ஆனால் அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு உடனடியாக பிரதிபலிப்பதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதே போன்று பல அரசியல்வாதிகள் சில கருத்துக்களை கேட்காமலேயே கருத்து தெரிவிப்பவர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக பலரும் கூறுகின்ற விடயம் அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது, அதன் காரணமாகத்தான் கருத்துக்களை முண்டியடித்துக் கொண்டு தெரிவிக்கின்றார்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இலங்கை அரசியலில் இதனோடு தொடர்புடைய ஏனைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா? அப்படியானால் நீங்கள் யார் யாரை குறிப்பிடுவீர்கள்? இல்ல, இந்த விவகாரத்தில் நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். அதாவது ரணில் விக்ரமசிங்க நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதையும், அவருடைய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தான் தொலைபேசி மூலம் அனுமதி கேட்டதானதாகவும் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேரடியாக ரணில் விக்ரமசிங்க என்பது இன்னும் அறியப்படாத ஒன்றாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச தரப்பை காப்பாற்றியவர் என்பதை நாங்கள் இந்த நேரமும் மறந்துவிடக்கூடாது. கோத்தபய ராஜபக்சவை கூட காப்பாற்றியவர் அவர்தான். இந்த வகையில் இவர்கள் இவ்வாறு செயற்படுவதற்கான காரணம், பிள்ளையானின் தனிப்பட்ட செயலர் அசவி மௌலானா 2023ஆம் ஆண்டு பிரிந்து சென்று சுவிட்சர்லாந்தில் தற்பொழுது அரசியல் தஞ்சம் கூறியுள்ளதோடு, அங்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவையில் ஒரு பிரச்சாரத்தை தனிப்பட்ட வகையில் நடத்திய பொழுது, அதாவது அவர்கள் அந்த ஒரு பிரச்சாரமாக இவருடைய நிலைமை, அதாவது சுயாதீன விசாரணை ஒன்று தேவை என்று நடத்திய பொழுது கொடுக்கப்பட்ட அறிக்கையில் பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பிள்ளையார் இந்த சிறையில் இருந்தார். 2015ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை 5 வருடங்களாக சிறையில் இருந்தவர். சிறையில் இருந்து கொண்டுதான் தேர்தலில் போட்டியிட்டு 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெற்றி பெற்றிருந்தார். இருந்த பொழுதிலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விவகாரங்கள் தான் இப்பொழுது இந்த சர்ச்சைகளை அல்லது சந்தேகங்களை பலத்த ரீதியில் ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அந்த அசாவி மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார், 2017ஆம் ஆண்டளவில் தான் சிறைக்கு சந்திக்க சென்ற பொழுது பிள்ளையான் சிறையில் தன்னோடு காத்தான்குடியைச் சேர்ந்த சில முஸ்லிம்கள் இருப்பதாகவும், அவர்கள் கூட அந்த போராட்ட குணங்களை கொண்டவர்களாகவும் போராடுபவர்களாகவும் இருப்பதாகவும், அவர்களை இலங்கை புலனாய்வு துறைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும்படியும் தன்னை கேட்டதாகவும், அதன்படி தான் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும், அதன் பிறகு சுரேஷ் சாலே என்கின்ற புலனாய்வுத்துறையின் பொறுப்பாளர் அவர்களுடனான கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்து தானும் அந்த இடத்திற்கு சென்று அந்த அவர்கள் சந்திக்கும் வரை இருந்ததாகவும், இருந்த பொழுதிலும் தான் அந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றும், அப்பொழுது செல்லுகின்ற பொழுது தனது வாகனத்தை எடுத்து செல்ல வேண்டாம் என்று பிள்ளையான் கேட்டதாகவும் கூறி, அத்தோடு இந்த தாக்குதல் நடந்த பொழுது அந்த சுரேஷ் சாலே என்பவர் தன்னுடன் தொடர்பு படுத்தி தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு நபரை கொண்டு போய் விடுமாறு கேட்டதாகவும், தான் தொலைபேசி அழைப்பை எடுக்காமல் விட்டதாகவும், அதன் பிறகு அந்த நபர் தாஜ் சமுத்ராவின் தற்கொலை தாக்குதலுக்கு தயார்படுத்தியவர் என்பதும், வேறு இடத்தில் அங்கே முடியாமல் குண்டை வெடிக்க வைத்தவர் போன்றவற்றையும் தனது சாட்சியமாக பதிவு செய்திருக்கின்றார். இந்த சாட்சியங்கள் தான் இப்பொழுது அந்த அதாவது அவர்கள் அதனை மையப்படுத்தாமல் இதில் பல கைகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு கோதாவில் வருகின்றார்கள். இங்கே உள்ள உண்மைத்தன்மை என்னவென்றால், புலனாய்வு துறை நிச்சயமாக சஹ்ரான் குழுவிற்கு உதவி இருக்கின்றதா என்றால் ஆம் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அவர்களுக்கும் இந்த தாக்குதலுக்குமான தொடர்பு என்பது எவ்வளவு தூரம் என்பது நாங்கள் அறிந்து, அதாவது விசாரணைகளின் மூலம் அறிய வேண்டிய ஒன்று. அதற்கான காரணம் என்னவென்றால், ஒருவர் தற்கொலையாக மாறுவதற்கு மதம் அல்லது இனத்தின் மீதான அல்லது ஒருவர் மீதான அதீத பற்று காரணமாக இருக்க முடியுமே தவிர பணத்திற்காக மாற முடியாது. இப்பொழுது இவர்களை வளர்த்து விட்டதில் பங்கிருக்கலாம் புலனாய்வு துறைக்கு. ஆனால் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டது ISS அமைப்பு அழிவு, அதாவது தனது இறுதி கட்டத்தை அடைகின்றது என்று தெரிந்த பொழுதுதான் அவர்கள் அவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டார்கள். அமெரிக்க விசாரணை, அமெரிக்க FBI கூட இந்த விசாரணைகளில் பங்கெடுத்து நிச்சயமாக அவர்கள் கூட முடிந்த முடிவாக எடுத்துக்கொண்டது ISS-ஐ பின்பற்றித்தான் இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்று. எனவே மதமும் இதில், மதத்தின் மீதான அதீத நம்பிக்கையும் இதில் பங்கு பற்றி இருக்கின்றது. அதே நேரம் இவர்களுக்கான ஆளணி மற்றும் அங்கே ஒரு சர்ச்சைகளை உருவாக்குவதற்காக இவர்கள் பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சில காலங்களுக்கு தன்னும். கடைசி நேரத்தில் உண்மையிலேயே சுரேஷ் சாலே தெரிவித்த உண்மையிலேயே அந்த அசாவி மௌலானாவை அவர் கேட்டதற்கான தடயங்கள் கிடைத்தால் நிச்சயமாக இதில் அரசின் கைகள் இருக்கின்றன என்று கூட கூடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்குரிய விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்றால் அசாவி மௌலானாவின் அறிக்கையை நாங்கள் முற்றுமுழுதாக நம்பிவிட முடியாது. ஒருவர் கூறுகின்றார்,
அவருடைய அதற்குரிய சம்பவ சாட்சியங்களும் தடயங்களும் ஆராயப்பட வேண்டிய தேவை என்பது இங்கு எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இப்ப சுரேஷ் சாலே அந்த நேரத்தில் அந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் தான் நாட்டிலேயே இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அந்த நேரத்தில் பதிவு செய்திருந்தார். ம்ஹ்ம். எனவே அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. இந்த அரசாங்கம் புதிதாக பதவியேற்ற பொழுது இந்த விடயத்தை உடனடியாக கையாள்வோம் என்ற ஒரு உறுதிமொழியை தானே வழங்கியிருந்தது. ஆனால் இப்பொழுது இது தொடர்ந்து இனப்பிரச்சனை விடயம் போன்று இழுத்தடிப்பு செய்வதற்கான காலமாக கடந்து செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடுமா? அரசியல் தலையீடுகள் இருந்தால் இந்த அரசாங்கம் அதனை செவிசாய்த்துக் கொண்டு அந்த அரசியல் தலையீடுகளை தன்னுடைய அரசாங்கத்தினுடைய நலன் கருதி விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? சில வேளைகளில் விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். என்னவென்றால் சிங்கள தேசத்திற்கு இவர்கள் சிங்கள தேசியவாதிகள் அல்ல என்று காட்டுகின்ற ஒரு முனைப்பை மஹிந்த தரப்போ அல்லது தற்பொழுது ஜேவிபியாக இருக்கிற டில்வின் டி சில்வா போன்றவர்களோ அல்லது கமன் பில போன்றவர்களோ மேற்கொண்டால் சில வேளைகளில் சில பாதிப்புகள் ஏற்பட தன்மை இருக்கின்றது. ஆனால் பேராண்டகை மால்கம் ரஞ்சித் அவர்களுக்கு அனுர குமரநாயக்க ஏற்கனவே ஒரு உறுதிமொழியை வழங்கிவிட்டார். தான் இந்த உயிர்த்த ஞாயிறு, அதாவது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதிக்கு முதல் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பேன் அல்ல இது தொடர்பான தகவல்களை தருவேன் என்று. ஆனால் அதற்குரிய நிலையில் அவர்கள் இருக்கின்றார்களா என்றால் இல்லை. ஆனால் பிள்ளையானின் கைது என்பது தற்பொழுது பிரபலப்படுத்தப்பட்டு அவரது கைதுக்கு புறம்பான வகையில் தற்பொழுது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மீள கட்டியமைப்பதற்கான தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக பிள்ளையான் தெரிவிக்கின்ற தகவல்கள் இந்த விவகாரத்தில் உதவும். அதே நேரம் அது அரசியல்வாதிகளை சிக்கலுக்கு உள்ளாக்கும். அதன் காரணமாகத்தான் இது ஒரு மைய பொருளாக பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. உதய கமன்பில, அதாவது ஒரு இனவாதியான உதய கமன்பில வழக்கறிஞராக வாதாடிய வரலாறு இல்லை. ஆனால் வழக்கறிஞர் அவர். எனவே அவர் கூட தற்பொழுது பிள்ளையானுக்குரிய வழக்கறிஞராக ஆகியிருக்கின்றார். இதன் மூலம் பிள்ளையானுக்கு நம்பிக்கை கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் உன்னை கைவிட மாட்டோம், விடயங்களை வெளியே தெரிவிக்காது என்கின்றது ஒரு மௌன, அதாவது ஒரு உடன்படிக்கையாக இருக்கும். இப்பொழுது அவர்களுக்கு புரிந்திருக்கும். ஆமாம். தடுப்பு காவலில் விசாரணை நடைபெற்ற பொழுது தனக்கு இந்த தாக்குதல் தொடர்பான எந்த விடயங்களும் தெரியாது என்ற ஒரு கருத்தை பிள்ளையான் வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான நூலை அவர் முன்னர் சிறையில் இருந்த பொழுது எழுதி வெளியிட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு விடயமும் தெரியாத ஒருவர் எவ்வாறு ஒரு நூலை எழுதினார் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது அல்லவா? இதில் முன்னுக்கு பிறன் முரணான விடயங்கள் வருவதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதில் அரசியல் தலையீடு வந்ததன் காரணமாக சிவனேசதுரை சந்திரகாந்தனுடைய வாக்குமூலம் என்பது மாறுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா? இல்லை, அதாவது உண்மை இருக்கின்றது. ஒரு உண்மை, அதாவது சௌரான் குழுவையும் இலங்கை புலனாய்வு துறைக்கும் 1997 தாக்குதல் நடத்துவதற்கு 2.5 வருடங்களுக்கு முதல் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பிள்ளையான் என்பதில் உண்மை இருக்கின்றது. அந்த உண்மையின் பிறகும் அவர் சிறையில் இருந்திருக்கின்றார். தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்ற பொழுதும் அவர் சிறையில் தான் இருந்திருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 அவர் வெளியில் வந்தது நான் நினைக்கின்றேன் 2020 ஜூன் அல்லது ஜூலைக்கு பிறகாக இருக்க வேண்டும். எனவே உள்ளிருந்து நடைமுறைப்படுத்துவது என்பது எவ்வாறு, அல்லது உள்ளிருந்து தகவல்களை அறிவது எவ்வாறு என்பது எல்லாம் இந்த அசவி மௌலானாவின் இந்த அறிக்கையில் ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. அதாவது அவருடைய தகவல் பரிமாற்றம் தான் பிள்ளையானுக்குரிய ஆதாரமாக இருந்திருக்கின்றது. எனவே அந்த அசவி மௌலானா தெரிவித்திருந்த தகவல்கள் அடிப்படையில் கருத்துக்களை பரிமாறியவர்தான் பிள்ளையார் இருக்கின்றார். எனவே அந்த தகவல் குறித்த தாக்குதல் தெரிவித்தது கூட அசவி மௌலானா தான் தெரிவித்த பொழுது இது இவர்கள் சக்ரான் குழுதான் செய்திருப்பார்கள் என்று பிள்ளையார் தெரிவித்ததாக கூறுகின்றார். எனவே அது குறிப்பிடுகின்ற பாணி என்னவென்று சொன்னால் இவர் தான் தொடர்பு புள்ளியாக இருந்திருக்கின்றார். ஆனால் இவர் சொல்லுகின்ற முழு விடயங்களும் உண்மையா என்பதுதான் தற்போது அறியப்பட வேண்டும் என்னவென்று சொன்னால் இவர் தனது அதாவது ஒரு பாதுகாப்புக்காக என்று கூறி சென்றிருந்தாலும் சுயாதீன விசாரணை ஒன்றை கோரியிருக்கின்றார். இதில் பிள்ளையானின் தனிப்பட்ட செயலாளராக இருந்ததால் தனக்கு பல கொலைகள் தெரியும் என்று. அதாவது மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலும் கோத்தபய ராஜபக்சவின் காலத்திலும் 2006ஆம் ஆண்டில் இருந்து
2015 ஆண்டு வரையான காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் பல தெரியும் என்கின்ற ரீதியிலும், அதன் பிறகு கோத்தபாய இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிறகு ஜனாதிபதியாக வருவதற்கு கூட அந்த தாக்குதல் தான் உதவி இருக்கின்றது என்கின்ற ஒரு கருது பொருள் இருக்கின்றது. அது குறித்து விசாரணைகள் நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும். ஆனால் இந்த சஹ்ரான் குழு உருவாக்கத்திற்கு இலங்கை புலனாய்வுத்துறையின் பங்கு இருந்திருக்கின்றது. ஆனால் அதன் பிறகான செயற்பாடுகளில் அவர்களுடைய பங்கு இருந்ததா இல்லையா என்பதை கண்டறிவதற்கான வேலைகளை தற்பொழுது மேற்கொண்டாலும், இந்த அரசின் தலையீடு என்பது பெரிதாக அதாவது இடம்பெறப் போவதில்லை. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் மேற்குலக நாடுகள் நிச்சயமாக தங்களது அழுத்தத்தை கொடுக்கும். ஏனென்றால் இது ஒரு கிறிஸ்தவத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், ஒரு மதவாத தாக்குதல், பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ற வகையில். சரி, சர்வதேச நாடுகளினுடைய தலையீடு இந்த விடயத்தில் இருக்குமானால், இலங்கையில் ஏற்கனவே இனப்பிரச்சினை விடயம் தொடர்பாக பேச்சுக்களில் சர்வதேசத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்ற விடயம் முன்னிறுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த விசாரணையினுடைய முடிவுகள் என்பது எதிர்காலத்தில் சர்வதேச தலையீடுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இலங்கை அரசு தடுக்க முயல்கிறதா? அவ்வாறான நிலை இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்று சொன்னால் அவர்கள் இதையும் அனுமதிப்பதாக இல்லை. இப்பொழுது சர்வதேசம் கூட தங்களுடைய கருத்தை, அதாவது ஒரு நாடு கருத்தை சொல்வதற்கான தளம் இன்னும் ஏற்படவில்லை. இவர்கள் முன்வந்து தாங்களாக தகவல்களை தெரிவிக்கின்ற பொழுதுதான் அதில் அவர்கள் பங்குதாரர்களாக இணையக்கூடிய அல்லது பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நடைமுறைகள் இடம்பெறும். இப்பொழுது குறிப்பிடுங்கள், ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கின்றார்கள் என்று கூறுவோம். அவ்வாறான ஒரு ஆணைக்குழு ஏற்படுகின்ற பொழுது அது சுயாதீனமானதாக இயங்குவதையும், அதில் பார்வையாளர்களாக தாங்கள் கலந்து கொள்வதையும், சாட்சிகள் வெளிப்படையாக அல்லது இறுகி மூடிய அறைக்குள் விசாரிக்கப்படுவதில் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் பெறுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அந்த பங்கீடு என்பது செயற்திட்டமும் செயற்பாடும் இலங்கை அரசு சார்ந்ததாக இருந்தாலும் அவர்கள் கண்காணிப்பாளர்கள் அல்லது பார்வையாளர்கள் என்ற ரீதியில் பங்கு பெற்றுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. அல்லது புறப்படும் சாட்சியங்கள் போன்ற அறிக்கைகளை தங்களுடன் பகிருமாறு கோரி அதன் பிரகான விசாரணைகளை தாங்கள் சுயாதீனமாக மேற்கொள்வதற்கு இலங்கை அரசின் உதவியை கோரக்கூடிய தன்மைகள் கூட இருக்கின்றன. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு இந்த விடயம் பற்றி விரிவான விளக்கங்களை அளித்திருக்கின்றீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.